सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே. ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்தெடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சுச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி, மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி, வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி, பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி, பரமாகி சொல்லறிய பான்மையாகி, துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி, சுத்தமாகி, நிகரில் பசுபதியான பொருளை நாடி, நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். உங்க எல்லார் கையில இந்த கைவிலை நவநீதம் புத்தகம் கொடுத்துருக்கேன். வெறும் பாடல்கள் மட்டும். முதல்ல இருக்க 7 பாடல்கள் பாயிரம். நூலை படிக்கிறதுக்கு முன்னே இந்த பாயிரத்தை நாம படிப்போம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம், தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும், எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம், நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி, ஈன்றளித்தழிக்கும் செய்கை ஏதுவாய் அயனாய் மாளாய், ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும், பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும், தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து, சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப ஸ்வபாவமானேன், அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம், என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடை நீயும் நானும் ஏக்கமென்றைக்கியம் செய்ய, என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றிவான் போல், சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா, மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு 300 உடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி, கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொள்ளும், கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை, தத்துவ விளக்கமென்றும் சந்தேகம் தெளிதலென்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. குருவினுடைய அருளாலும்
பகவானுடைய அனுகிரகத்தினாலும் இன்று முதல் கைவல்ய நவநீதம் என்ற நூலை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம். இந்த நூலினுடைய பெயர் கைவல்ய நவநீதம். எழுதியவர் நன்னிலம் தாண்டவராய சுவாமிகள். உபனிஷத், பிரம்மசூத்திர பாஷ்ய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் வார்த்திக சாரமாக கைவல்ய நவநீதம் என்ற நூலை 288 செய்யுள்களில் சொல்லியிருக்கிறார். எல்லா பிரகரண கிரந்தங்களுடைய சாரமாக உபனிஷத், கீதை, பிரம்மசூத்திர கருத்துக்கள், பிரகரண கிரந்தம்னா இதெல்லாம் சேர்த்து உபனிஷத் கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு எல்லா வேதாந்த நூல்கள் சாரத்திய மனதில் வாங்கி கொண்டு எழுதுகின்ற நூல்கள். சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய நூல் இது. நூலினுடைய சொல் விளக்கம். கைவல்ய நவநீதம் என்றால் என்ன? கேவல பாவக கைவல்யம் அப்படி சொல்லுவாங்க. அர்த்தம் என்னன்னா, எதையும் சார்ந்திராத தன்மை. தன்னுடைய சுகத்திற்காக, மகிழ்ச்சிக்காக எதையும் சார்ந்திராத தன்மை. சுதந்திரன் பேர், சுதந்திரன் ஆக இருத்தல். கேவலத்தின் தன்மை கைவல்யம். கேவலம்னா தமிழ் கேவலம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப கேவலமா போச்சுங்கன்றாங்க. அது அர்த்தமே மாறி போச்சு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வேறையாடு. மனிதன் தன்னுடைய சுகத்துக்காக உடல், பொருள், சூழ்நிலைகளை பொதுவாக சார்ந்திருக்கிறான். என் உடம்பு நல்லா இருந்தால் சந்தோஷமா இருக்கேன், சூழ்நிலை நல்லா இருந்தால் சந்தோஷமா இருக்கு, பொருள்கள் எல்லாம் நான் தேவையான பொருள்கள், வேண்டிய பொருள்களை நிறைவா இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இங்க எதையும் சார்ந்திராத தன்மை, சுதந்திரமா இருக்கிறது. அப்படின்னா என்ன? தனது சொரூபத்திலேயே இருப்பது, தனது சொரூபத்தில் மட்டும் இருப்பது, தான் தானாக மட்டும் இருப்பது. அதுதான் ஒன்லின்னு சொல்லி அர்த்தம். கேவல பாவம். தான் எதோடும் சம்பந்தப்படாமல், உடல், மனது முதலிய இந்திரியங்கள் எதோடும் சம்பந்தப்படாமல் தான் தானாக இருப்பது கைவல்யம். நாம் பொதுவாக எப்பவும் அப்படி கேவலமாக தான் இருக்கும். என்ன சுவாமி கேவலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கேவலம்னா தமிழில் நம்ம அப்படி தான் பழகி இருக்கோம் இல்லையா? நாம் நாமாக மட்டும்தான் இருக்கோம் உண்மையிலேயே. ஆனால் அந்த உண்மை நமக்கு தெரிவதில்லை. சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. சரி, கேவலமாக இருக்கும் தன்மைன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, மோட்சம் சொல்லி அர்த்தம். கேவல பாவக மோட்சா. கேவல பாவம் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு நவநீதம் என்று இங்கு சொல்றார், புதிதா சொல்றார். அந்த மோட்சத்துக்கு நவநீதம். நவநீதம் சொல்லி சொன்னா புதிதாக எடுக்கப்பட்டது அர்த்தம். நவ சொல்லி சொன்னா புதிது, நீதம் சொன்னா எடுக்கப்பட்டது. எதிலிருந்து? பால்ல இருந்து எடுத்திருக்கா. பாலை பார்த்தா தெரியல, பிறகு அதை காய்ச்சி உறவிட்டு தயிராக்கின ஒருபாடு கடைஞ்சி எடுத்த என்ன வருது? திரண்ட வெண்ணெய் வருது. அப்போ நவநீதம் சொல்லி சொன்னா வெண்ணெய்ன்னு தான் அர்த்தம். நம்ம ஊர்ல இன்னொரு பாஷையும் சொல்லுவாங்க. எதுனா சொன்னோம், போடா வெண்ணெய் அப்படி சொல்றோம். அப்படி ஒரு அர்த்தமும் சொல்றேன். அந்த வெண்ணெய்ன்றது இந்த ஊருக்கு எப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். வெண்ணெயை தான் நவநீதம் சொல்லி சொல்றோம். நவநீத கிருஷ்ணன் அப்படி சொல்றோம் இல்லையா? நவநீத கிருஷ்ணன்னா வெண்ணெய் உண்ட வாயனா அப்படி சொல்லி பாட்டெல்லாம் பாடுறோம் பாருங்க. ஆமா, நவநீத கிருஷ்ணன், நவநீதம் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்க வெண்ணெய் என்பது ஞானத்தை குறிப்பது. காரணம், நவநீதம்னா புதிது சொல்லி சொன்னா வெண்ணெய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குமா சாப்பிட்டு. அதே போல இந்த சாஸ்திர நூல்களை, ஞான நூல்களை எப்ப கேட்டாலும் புதியதாகத்தான் இருக்கும். அது ரொம்ப பழம்பொருளா இருந்தாலும் எப்ப கேட்டாலும் அது புதுசாவே இருக்கு. முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது.
உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அரியது புதியதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க, பாட்டில் பார்த்து முருகன் அவ்வையார்கிட்ட கேட்பான். உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. இந்த புதுமை பழமை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தனித்தத்துவமாக இருப்பது, அதை தான் இந்த நூலானது விளக்கப் போகின்றது. ஆகவே இந்த ஞானம் வெண்ணெயை போல இருக்கான். வெண்ணெய்னா நான் சாப்பிட்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். குழந்தை கூட சாப்பிடும், கடிச்சு மென்னுலாம் சாப்பிட வேண்டியதில்லை, சுலபமாக சாப்பிடும். அதே நேரத்தில் கீதையில் சர்வோ உபனிஷதோ காவக, அதில் அந்த பால் இருக்கே, பசுவிலிருந்து திரண்ட பால், அது போல பகவான் பகவத்கீதையை கொடுத்துருக்கார். அங்கே சொல்கிறார், தொக்தா கோபால நந்தன, பார்த்தோ இல்லையா, பார்த்தனுக்கு அப்படி கொடுத்தாரு சொல்லி சொல்கிறார். ஆனால் இங்கே என்னென்னா, இவர் ஒரு படி மேலேயே போய் வெண்ணெய் சொல்லி சொல்கிறார். அந்த பாலை கொண்டு வந்து காய்ச்சி அதை நல்லா உறவிட்டு வெண்ணெயாக திரட்டி நமக்கு கொடுத்துருக்கார். இன்னும் விசேஷமானதுன்னு சொல்லி சொல்கிறார். பாலை காட்டில் விசேஷமானது சொல்லி சொல்கிறார் வெண்ணெய். எல்லா சமஸ்த சாஸ்திர கருத்துக்களையும் இதில் சேர்த்து திரட்டி கொடுத்துருக்கார். அது ஒரு விசேஷம் இந்த நூலில். 6வது பாடலில் சொல்ல போகிறார் இந்த பாயிரத்திலேயே, படர்ந்த வேதாந்தம் என்றும் பார்க்கடல் முண்டு 300 குடங்களில் நிறைத்து வைத்தார். பெரியவங்கள்லாம் இந்த வேதாந்தம் என்ற கருத்தை முன்ன நூல்கள்னா கீதை, உபநிஷத்து முதலிய நூல்கள் எல்லாம், பிரம்மசூத்திரம் முதல் நூல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், காய்ச்சி கடைந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவெள்ளிய நவநீதத்தைன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு அர்த்தத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். திரட்டி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். ஆக பிரம்மசூத்திரம், உபநிஷத்து, கீதை, பிரகரண கிரந்தங்கள், எல்லா சாஸ்திர கருத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. வெண்ணெயை கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், சுலபமாக இருக்கும் முழுங்கிறதுக்கு. சொல்லுவோம் வெண்ணெயை போல இருந்ததுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி சொல்லி சொல்கிறோம். அதே போல் வெண்ணெய் சூடாக இல்லை, சூடானா என்ன ஆகிடும், நெய் ஆகிடும். ஆக இங்கே என்ன பண்ணுறாருன்னா, வெண்ணெயை போல இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க. மந்தரம் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன்னு சொல்வார். ரொம்ப ரொம்ப படித்தவன், ரொம்ப புத்திசாலி, அவங்களுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. சாதாரண சராசரி ஆட்களாக இருக்கக்கூடிய மந்தரும் கூட இந்த நூலை படித்தா உண்மையை விளங்கி கொள்ள முடியும். அதான் சொல்கிறேன், மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே, அவங்களும் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக நவநீதம் என்பது இங்கு ஞானத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர். ஆக கைவல்ய நவநீதம் சொல்லி சொன்னால் மோட்சத்தை அல்லது முக்தியை எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு நூல், புரிய வைப்பதற்கான ஒரு நூல் என்று பொருள். ஞான நூல் சொல்லி சொல்கிறார். ஞான நூலினுடைய விஷயம் என்ன, ஞானம். ஞானத்துடைய பலன் என்ன, கைவல்யம் அல்லது மோட்சம் சொல்லி சொல்கிறார். மோட்சம்னா நமக்கு புரியணும், ஏதோ எங்கேயோ போய் ஒரு இடத்துல அடையிறது அப்படின்றதுலாம் இல்லை. மோட்சம் என்றால் நாம் எப்பொழுதுமே நிறைவாக நிம்மதியாக இருத்தல், அமைதியாக இருத்தல். மோட்சம் சொல்லி சொன்னால் நிறைவுன்னு சொல்லி தான் அர்த்தம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ மோட்சம்னா எங்கேயோ போய் எப்படி அடையிறது அப்படி. மோட்சம் சொல்லி சொன்னால் நிறைவு, அமைதி, ஆனந்தம். நிம்மதி அடைந்தேன் உடலை மறந்தேன்னு சொன்னான் அந்த காலத்து ஒரு பாட்டு. ஆனந்தம் ஆனந்தம். அதுபோல் நிறைவாக இருப்பது நிம்மதியாக இருக்கிறது. ஆகவே இந்த நூலானது ஞானத்தை கொடுக்கின்றது. ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை, நிறைவை, அமைதியை, ஆனந்தத்தை, எதையும் சார்ந்திராத சுதந்திரமான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கின்றது. காரணம், இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே எதையாவது ஒன்று சார்ந்து தான் இருக்கிறோம். இங்கே உடல் மனதை கூட சார்ந்திராத தன்மை என்று சொல்லுகின்றார். அடுத்த ஒரு கருத்து, கைவல்ய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு. அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. அதில் உள்ள கருத்து இதில் வருது. ஆனாலும் இதில் சொல்லியுள்ள பெரும்பாலான கருத்துக்கள் பஞ்சதசி என்கின்ற நூலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. நாம் இங்கே சனிக்கிழமைகள் பஞ்சதசி நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறோம். நேரடியாக பஞ்சதசி என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட பஞ்சதசி என்ற நூலில் சொல்லியுள்ள பல கருத்துக்கள் இந்த நூலில் வருகின்றன. காரணம், இந்த நூலை இயற்றிய நன்னிலம் தாண்டவராய சுவாமியுடைய குரு நாராயண தேசிகர், அவருடைய குரு சுவாமி வித்யாரண்யர் சொல்லி சொல்கிறாங்க. சிருங்கேரி மடத்தினுடைய 12வது
பீட்டாதிபதியாக இருந்த வித்யாரண்ய சுவாமிகள். அவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கான ஹரிஹர புக்கருக்கு குருவா இருந்தார்னு சொல்றோம் பாருங்க. அப்போ நாராயண தேசியர் வித்யாரண்ய சுவாமிகளிடத்துல பாடம் படிச்சார் சொல்றாங்க. அவருடைய சிஷ்யர் தான் தாண்டவராய சுவாமிகள். ஆகவே இந்த பஞ்சதேச நூலினுடைய தாக்கம் இதுல இருப்பதை நாம் பார்க்க முடியும். தாண்டவராய சுவாமிகளுடைய ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் சொல்றாங்க. ஐயா சேரை கொஞ்சம் தள்ளியே போட்டு உட்காருங்க. போட்டிருக்க சேரில் அப்படி அப்படியே உட்காருங்க, மாற்றி உட்காராது. ஆக வித்யாரண்ய சுவாமிகளுடைய சிஷ்யராகிய ஸ்ரீ நாராயண தேசிகர் அவருடைய சிஷ்யரான தாண்டவராய சுவாமிகள் எழுதிய நூல் இந்த நூல். இதற்கு பெயர் கைவல்ய நவநீதம். நூலுடைய பெயர் ஞாபகம் இருக்கணும், எழுதிய ஆசிரியர் ஞாபகம் இருக்கணும், மீது என்னென்ன சொல்ல போறேன்ட்டு அவரே பாயிரத்திலே சொல்ல போறார். ஆக வித்யாரண்ய சுவாமிகள் எழுதிய பஞ்சதேசியோட தாக்கம் இதில் இருக்கு. எந்த குருவத்தில் படிக்கிறோமோ அந்த தாக்கம் நமக்கு இருக்கத்தானே இருக்கும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்றாப்புல அது இருக்கத்தானே இருக்கும். அதெல்லாம் இருக்கு. தமிழ்ல இதை சார்பு நூல்னு சொல்லுவாங்க, வழிநூல் இல்லை. வழிநூல் சொன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது தான் வழிநூல். சார்பு நூல் சொன்னா ஒரு நூலுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை தன்னுடைய வார்த்தைகளில் எழுதுகின்ற ஒரு கிரந்தம் அல்லது நூலுக்கு பேர் தான் சார்பு நூல் சொல்லுவாங்க. இங்க நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா விளக்கமா விசாரம் செய்திருக்கார். அந்த சிஷ்யன் சாதாரண சிஷ்யன் இல்லை. கட்டோபுண்ணியத்தில் வந்தது போல் நச்சிகேதனை போல நிறைய கேள்விகள் மெதுவாக கேட்பான். கேட்குற விதமும் மற்றதெல்லாம் நம்ம நூலுக்குள்ளே போகும்போது தான் தெரியும். அவ்வளோ வினயமாகவும் பக்தியாகவும் ஸ்ரத்தையோடும் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டு குருவிடத்துலேருந்து அவரை சலிக்காமல் விளக்கத்தை சொல்ல போகிறார். நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி பதிலாகவே அமைஞ்சிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் விசாரம் பண்ணியிருக்கார். ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் இது. இந்த கைவல்ய நவநீதம் எழுதிய பிறகு இதனுடைய விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் தத்துவ விசாரம் செய்பவர்களுக்குள்ள பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லுவார்கள். பெரிய ஒரு சொல்ல கேட்டிருக்கோம். அதனால தான் தாய்மன்னர் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ பழைய கர்மம் முக்கியம் என்று நாட்டு. பழைய கர்மம் முக்கியம் என்றாலும் ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன் அப்படி சொல்லியிருக்கார். பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அற்புதமான ஒரு நூல் இது. இந்த நூலுடைய அமைப்பை பார்ப்போம். இந்த நூலில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று தத்துவ விளக்க படலம், அதையும் அவர் பாயிரத்தில் சொல்ல போறார், பார்க்க போறோம். 101 பாடல்களை கொண்டது தத்துவ விளக்க படலம். மெய்ப்பொருளுடைய தன்மைகள் என்ன அப்படி சொல்லிடுவார். சொன்ன பிற்பாடு கேட்குறோம் இல்லையா, நம்ம கேட்ட பிற்பாடு நமக்கு என்ன வரும்? சந்தேகங்கள் நிறைய வரும். முறையாக கேட்டோமா ஒழுங்காக கேட்டால் சந்தேகம் வரும். 2 பேருக்கு சந்தேகம் வராது. நல்லா புரிஞ்சிருந்தாலும் சந்தேகம் வராது, புரியவே இல்லைனாலும் சந்தேகம் வரும். கேட்கவே இல்லைன்னா சந்தேகம் யாருக்கு வரும்? நல்லா கேட்டிருக்கேன், மனசில் போயிருக்கு, ஆனாலும் கொஞ்சம் சந்தேகம் வந்தால் நல்லது. சந்தேகம் வந்தால் என்ன அர்த்தம்னா ஒழுங்காக கேட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சந்தேகம் வந்தால் சொல்லித்தர குருவுக்கும் சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா பரவாயில்ல, சந்தேகம் வர அளவு கேட்டிருக்கான சிஷ்யன். ஆகினால முதல்ல தத்துவ விளக்க படலம் சொன்ன பிற்பாடு அதில் சந்தேகங்களை எல்லாம் நீக்கி கொள்வதற்காக அடுத்த பகுதி சந்தேகம் தெளிதல் படலம். தத்துவ விளக்க படலத்தில் 101 பாடல்கள், சந்தேகம் தெளிதல் படலத்தில் 180 பாடல்கள் இருக்கு. முதல்ல வருவது ஸ்ரவணம் கேட்டல், 2வது வருவது மனனம். ஸ்ரவணத்துக்கு 101 பாடல், கேட்டலுக்கு 101 பாடல், மனனம் சந்தேகம் தெளிந்து கொள்வதற்கு 180 பாடல். பாயிரம் சொல்லி இருக்கு. பாயிரம்னா கடவுள் வாழ்த்து மங்கள ஸ்லோகம், அதுல 7 இருக்கு. மொத்தமா சேர்த்தோம்னா 288 பாடல்கள்ல சமஸ்த சாஸ்திர கருத்துக்களையும் அழகாக ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. சொல்றாங்க பிறகு நல்லா அழகாக அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த நூலுக்கு நிறைய பேர் உரை விளக்கம் பாஷ்யம் செய்திருக்காங்க, விளக்கம் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப விசேஷமான விளக்க உரையை நாம் நினைக்கிறது பொன்னம்பல சுவாமிகளுடைய உரை.
இவர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிலூர் மடத்தினுடைய தலைவராக இருந்திருக்கார். அற்புதமான ஒரு மகாத்மா. எப்படி திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் உரையை சிறப்பாக சொல்லுவோமோ, கீத உபநிஷத் பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை எப்படி விசேஷமாக சொல்லுவோமோ, அதுபோல் இந்த நூலுக்கு ரொம்ப அற்புதமான அழகான ஒரு விளக்க உரையை பொன்னம்பல சுவாமிகள் எழுதியிருக்கார். அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அடுத்து இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் சில பேர் நமக்கு தெரிஞ்சதை பார்க்கலாம். பெரையாறு அருணாச்சல சுவாமிகள் அவர் ஒரு உரை எழுதியிருக்கார். ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் அவர் ஒரு உரை விளக்கம் செய்திருக்கார். அவர் வடிவேல் செட்டியார் வச்சன வினாவிடை அவர் யாருன்னா, நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார் டாக்டர் மு வரதராசனார், கேள்விப்பட்டிருப்பேன். டாக்டர் மூவா திருக்குறளுக்கு அழகாக சின்னது அழகான ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் பெரிய ஆள் தான். அவரும் கூட கரித்துண்டு, தம்பிக்கு, தங்கைக்கு அப்படிலாம் நாவல்லாம் கூட எழுதியிருக்கார். அவருடைய குரு வடிவேல் செட்டியார், ஆமாம், அவர் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கார். அடுத்து திருநாங்கூர் வாசுதேவானந்த சுவாமிகள் அவர் ஒரு விளக்கம் பண்ணியிருக்கார். அப்புறம் கோடிப்பாளையம் பழனியப்ப சுவாமிகள் அவர் ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். அடுத்து உடையார்பாளையம் ஆறுமுக சுவாமிகள் அவர் ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். அப்புறம் புகழ்பெற்ற நாவலாசிரியர் அந்த காலத்தில், இந்த காலத்துல நமக்கு வேற, ஆரணி குப்புசாமி முதலியார் அவர் ஒரு அழகான விளக்கம் எழுதியிருக்கார். நமக்கு தெரிஞ்ச இவ்வளோ, இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நமக்கு தெரியும். இது நூலினுடைய அறிமுகம் எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த நூலுக்குள் போவோம். நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எந்த ஒரு நூலை எடுத்தாலும் கடவுள் வாழ்த்து இருக்கும். கடவுள் வாழ்த்து இல்லாத யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. காரணம், நான் எடுத்துக்கொண்ட காரியம் பெரிய விஷயம். இந்த நூலை நான் ஒழுங்காக எழுதி முடிக்கணும். முடித்த பிற்பாடு இது பல பேருக்கும் பயன்படணும். நூலை எழுதி நம்முடைய பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? லைப்ரரியில் மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? பல பேருக்கும் பயன்படணும், படிக்கணும், பயன்படணும். அடுத்து கேட்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒரு நாஸ்திக பிராந்தி வந்துடக்கூடாது சொல்கிறார். போதும் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மனநிலை வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கும் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். அதற்காக எல்லாம் சேர்த்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறது. பாயிரம்னு ஆங்கிலத்தில் ப்ரோயம் சொல்லுவாங்க. PROEM. போயம் இல்லை, ப்ரோயம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாயிரத்துக்கு. பாயிரம் சொல்லி சொன்னால் கடவுள் வாழ்த்து, மங்கள ஸ்லோகம் சொல்லி அர்த்தம். பார்ப்போம். முதல் பாடல் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இந்த முதல் பாடலுக்கு பொன்னம்பல சுவாமிகள் எழுதியிருக்க விளக்கம் பார்த்த எல்லா விஷயங்களும் அதிலே கொண்டு வந்துறார். அப்படிதான் இதில் எழுதியிருக்கார். ஒருத்தர் விளக்க வரும்போது பார்த்தா தான் அவருடைய அறிவினுடைய நீட்சி, அறிவினுடைய ஆழம் எவ்வளோ நமக்கு தெரியுது. அப்படி ஒரு எழுதியிருக்கார். இருந்தால் நாம் இங்கே தேவையான அளவுக்கு மட்டும் பார்ப்பேன்னா, ஆரம்ப மாணவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எடுத்துக்கொண்ட நூல் இடையூறின்றி முடிவு பெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும். படிப்பவர்களுக்கு அதில் ருச்சி வரணும், ஆசை வரணும், படித்து முடிக்கணும். பல பேருக்கு அதில் பயன் உண்டாகணும். அதற்காக இறைவனை வேண்டி பாடுவது, எழுதுகின்றது பாயிரம், மங்கள ஸ்லோகம், கடவுள் வாழ்த்து. திருக்குறளையும் கடவுள் வாழ்த்து உண்டு. எல்லாருக்கும் கடவுள் வாழ்த்துல பண்ணுறது நம்முடைய மரபு. எதை பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? கடவுளே நினச்சி தான் பண்ணுவோம். இன்றைக்கும் விவசாயிகள் நாற்று பண்ணும் போது சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு
குழவை போட்டுட்டு தான் அப்புறம் நடுறாங்க. அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் ரத்தத்தோட ஊறி விட்ட ஒரு விஷயம். அதனால் எது தொடங்கினாலும் இறைவாழ்த்தோடு இறை வணக்கத்தோடு செய்வது. இந்த மங்கள ஸ்லோகம் சொல்லி சொன்னால் கடவுள் வாழ்த்துன்னு பேர் அர்த்தம். இதுலேயே வடிவேல் செட்டியார் அழகாக சொல்கிறார், 27 அவாந்திர பேதம் இருக்கான் கடவுள் வாழ்த்திலே. அது சொல்கிற விதத்திலே 27 விதமாக இருக்கின்றார். நாம் 3 பார்ப்போம். நமஸ்கார ரூப மங்கள ஸ்லோகம் இதுன்னு சொல்கிறார். மீது 2 இருக்கு. என்ன? வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். வஸ்து நிர்தேசம் சொல்லி சொன்னால் பொருளியல் உரைத்தல், நாம் சொல்ல வர பொருளையே வணங்கி விடுவது, அது வஸ்து நிர்தேச ரூப மங்கள ஸ்லோகம். அடுத்து நமஸ்கார ரூப மங்கள ஸ்லோகம், வணக்கம் சொல்றது, அந்த இறை தத்துவத்தை வணக்கம் சொல்றது, நமஸ்காரம் பண்றது. அடுத்து ஆசீர்வாத ரூப மங்கள ஸ்லோகம், ஆசீர்வாதம் பண்றது. அப்படி 3 விதமான மங்கள ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க மெய்ப்பொருளை மட்டும் குறிப்பது பொருளியல் உரைத்தல் வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். பரமேஸ்வர சங்கீர்த்தனம் சொல்லிடுறார் உரையாசிரியர். ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு ஆதிசங்கர் தந்துள்ள மங்கள ஸ்லோகம் வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மெய்ப்பொருள் இருக்கின்றது அப்படி சொல்லிட்டாலே அந்த வஸ்து வணங்கினதா அர்த்தமா, அவ்வளோதான். ஒரு பொருள் இருக்கப்பா, நம்ம சொல்கிறோம் ஒன்று இருக்கத்தாம்பா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கணும்ப்பா சொல்கிறோம் இல்லையா. மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றது, கடவுள் இருக்கின்றார், மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றது. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு சொல்லி சொன்னாரு. அது என்னன்னா வஸ்து நிர்தேச ரூபம் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகத்துக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சொன்னால் அதுக்கு பேர் அதுதான். எழுத்தெல்லாம் அகர முதல, எல்லா எழுத்துக்கும் என்னன்னா அகரம் தான் முதலாக இருக்கின்றது. ஆதி பகவான் முதற்றே உலகு, ஆதி பகவான் தான் இந்த உலகத்துக்கு முதலாக இருக்கின்றார். அப்படி சொல்லிட்டாவே அது வஸ்து நிர்தேச ரூப மங்கள ஸ்லோகம். மெய்ப்பொருளை நினைச்சாவே மங்களம் ஆயிடுதான். ஆமாம், இங்கே எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரே நேரத்தில் தாண்டவராய சுவாமிகள் தன்னுடைய குருவையும் நினைச்சிடுறார், பிரம்மனையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிடுறார். 2 சேர்த்து நமஸ்காரம் பண்ணிடுறார். குருவையும் பிரம்மனையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிடுறார். அப்படி அமைஞ்சிருக்கிறது இந்த மங்கள ஸ்லோகம். பிரம்மன் தான் என்னன்னா குருரேவ பரபிரம்ம, குரு சாட்சாத் பரபிரம்ம, ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே. நம் உடல்ல தான் வேற வேறையா இருக்கு. அங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், இங்க என்னோட குரு இந்த உடல் தாங்கி இருக்கிறார். ஆனா தத்துவ திருஷ்டியில 2 பேருமே ஒன்று தான். அதுதான் அவனே குருவும் அவனே அகிலம் அனைத்தும் நான் அவனாகி நிற்பது என்னால் ஒரு தாய்னோர். அவர் தான் குரு, அவர் தான் இந்த உலகமா இருக்கார், நான் அவரா நிற்கிறது எப்போன்னு சொல்லி கேட்கிறார். அழகான கருத்துக்கள் இதெல்லாம். ஏகநாயகன் பதங்கள் போற்றி, பதங்கள் போற்றி ஏகநாயகன் பதங்கள் போற்றி என்ற அர்த்தத்தில் இந்த சொல்லிடுறார். நாயகன்னா தலைவர்னு அர்த்தம். ஏகநாயகன் ஒரே தலைவர், அவர் தனித்தலைவர் சொல்றாரு. அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் யாங்களே சொல்றாரு. நாயகன் சொல்லி சொன்னாலே தலைவர் சொல்லி அர்த்தம். சேனை நாயக்கர், தண்ட நாயக்கர், மாதண்ட நாயக்கர். இந்த நம்ம தேசத்துல இருந்த ராஜாக்களுடைய சைன்யத்தெல்லாம் பார்த்தா படைத்தளபதிக்கு சொல்லுவாங்க தண்ட நாயக்கன், மாதண்ட நாயக்கன். அப்படிலாம் பொன்னியின் செல்வெல்லாம் பார்த்தா கல்கி அழகா அப்படிலாம் சொல்லியிருப்பான், மாதண்ட நாயக்கன் அப்படிலாம் சொல்லி. அது போல நாயகன்னா தலைவர்னு அர்த்தம். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம இல்லையா. ஏகநாயகன பிரம்மத்தை தான் குறிக்கின்றது இந்த சொல்லிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட குரு யாருன்னா அந்த பிரம்மன் தான் என்னோட குருவா எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுமா, எல்லாருக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா எப்படி வசதியோ அது போல எல்லாருக்கும் அவங்களோட குரு மேலே அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு விசேஷமான பிரியம் பக்தி இருக்கணும். குருவை நினைக்கும் பொழுதே அவன் உருகணும். அப்படி ஒரு விசேஷமான மனநிலை இருந்தால் தான் அவர் கொடுத்த ஞானம் நமக்கு பலிதமாச்சுன்னு அர்த்தம். அந்த ஞானம் பலிதமாகறதுனால தான் என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா எதுக்காக நினைக்கிறோம், அவங்க நமக்கு செய்த அந்த செயல்களுக்காக நினைக்கும் பொழுது நமக்கு இல்லை சாமி எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஆமாம், ஏகநாயகன் பதங்கள் போட்டு வேற யார் நமக்கு செய்ய முடியும். அன்னை போல மறுமைக்கும்
மண்ணும் ஞான வரதனேன்னு சொல்ல அன்னையை போல எனக்கு வந்து அருள் பரணி செய்தியே தாய் தானே. நமக்கு எந்த வயசுல நம்ம அம்மா இருந்தாங்கன்னா நம்முடைய அழுக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சப்படாது வந்து செய்து நமக்கு உதவி புரிபவள் தானே. விசேஷம். ஆக ஏக நாயகன் சொன்னா நேக நானாஸ்தி கிஞ்சன், இங்க வேற எதுவுமே இல்லை, அதுதான் இருக்கு, அது ஒண்ணுதான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அவருடைய குரு தான் மன்னாத ஸ்ரீ ஜெகநாதக மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரவர்கள் குரு தான் அவரவர்களுக்கு உயர்ந்தவருக்கு, மற்றவங்க தாண்டவங்களாம் சொல்லி அர்த்தம் இல்லை, அவருக்கு அவருடைய குரு சொந்தவர். இந்த நன்றி உணர்வு எப்பொழுதுமே நம்ம மனதில் எந்த சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் அவர்களிடமிருந்து நாம் பெற்ற ஞானத்தினால் அவருடைய குருவிடத்தில் அவருக்கு பக்தி உண்டாயிருக்கின்றது. ஞான நெறி கேட்ட குரு நன்னறிய சித்தி முக்தி தானம் தர்மம் தழைத்த குரு மானமோடு வந்து என்னை தந்த குரு. அதனால் என்னன்னா என் சிந்தை கோயில் என வாழும் குரு. எப்பவுமே என் உள்ளத்தில் அவர் இருந்துகிட்டே இருக்கார். அது போல அந்த நன்றி உணர்வோடு இருத்த இங்க நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போட்டு நன்னிலம் சொல்லி சொன்னா நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியது சொல்லி அர்த்தம் சொல்லி ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. அப்படிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. என் நிலங்களினும் மிக்க எழு நிலம் இவற்றின் மேலாம். இந்த உலகத்திலே சிறந்தது இந்த பூமியிலேயே, பூமியே ரொம்ப ஒசர்வானது தான், புனிதமானது புண்ணியமானது தான். ஆனாலும் சிறந்ததாக சொல்றது சப்த பூமி சொல்றாங்க இல்லையா. இங்க தத்துவார்த்தத்தை சப்த பூமி நியாயம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, 7 இருக்கு. அதே போல நாமும் 7 மோட்சபுரி சொல்லி சொல்லுவோம். அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா சொல்றோம் பாருங்க. அது போல 7 சப்த பூமிகள் மோட்சபுரின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டுமே இங்க நாம விளக்கம் சொல்லலாம். இந்த 7 நிலம் என்பதற்கு நாம இங்க பேரு விளக்கம் மட்டும் அர்த்தம் மட்டும் பார்ப்போம். மீதிய பகவானுடைய கருணை இருந்ததுன்னா சந்தேகம் தெளிதல் படலத்துல 146வது பாடல்ல விளக்கமா அங்க சொல்லி இருக்கு, அங்க பார்க்கலாம். அங்க பார்த்தா தான் நமக்கு அதனுடைய அர்த்தமே புரியும். அந்த ஞான பூமிகள் அனைத்திலும் மிக்க 7 நிலம். தாய்மணர் சொல்வார், 1 2ஆம் விவகாரம் கடந்த 7ஆம் யோக பூமி. பூமி சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நாம் பெற பக்குவம், அதுதான் இங்க பூமி பூமின்னா அப்படி அடுக்கடுக்க இங்க அமைஞ்சிருக்கு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. 7 படிநிலைகள் சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட பூமிகள்ல தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நன்னிலம் என்பது எனக்கு ரொம்ப விசேஷமான புண்ணிய பூமி. ஏன் என்றால் என் குரு இருந்தது அவதரித்தது, அவரும் அங்கதான் பிறந்தார், தாண்டவராஜாமி. ஆகினால் அது விசேஷமானது சொல்லி சொல்றார். பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் நற்றவத்தின் நனி சிறந்தது. ஜனனி ஜென்ம பூமி. எந்த தேசம் இருந்தாலும் ஏன் தேசம் என்னன்னா உயர்ந்தது. அதுதானே நான் பிறந்த மண்ணுப்பா, மண் வாசனை. எங்கதான் நம்ம கிராமம், நம்ம இடம் ஒரு சொல்றோம் இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் சொல்றேன். ஆக தஞ்சையில் உள்ள சப்த பூமிகள் அதிலும் கூட சிறந்தது நன்னிலம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க சப்த பூமின்னா இங்க வேதாந்தத்துல என்ன சொல்றன்றத பார்க்கலாம். சுபேச்சா அல்லது சுப இச்சா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. தேவையற்ற இந்த விஷயங்களுடைய இச்சையை விட்டு, ஆசையை விட்டு ஞான இச்சைக்கு சத்சங்கத்துக்கு வருவதுதான் சுபேச்சா. இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு பூமின்னு சொல்லி சொல்றாங்க. சுபேச்சா நிறைய பேருக்கு சத்சங்கத்துல ஒரு ஆர்வம் வரணும் இல்லையா, ருச்சி வரணும். இப்போ நம்ம அதுதானே வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க, சுவாமி எப்போ சத்சங்க ஆரம்பிக்கும்? எனக்கு 2 3 ஃபோன் வந்துடுது இன்னைக்கு. சுவாமிஜி அந்தர் யோகம் இன்னைக்கு இருக்கா, நாங்கள் வரோம், நாங்கள் தொடர்ந்து வரோங்க. இல்லை அடுத்த மாதத்துலேருந்து வச்சுக்கலாம், இந்த மாதம் நான் ட்ரையலாக பார்க்குறேன், அடுத்த மாதத்துல வச்சுக்கலாம், இல்லை எல்லாருக்கும் வர்றது சௌகரியப்படணும்னு சொல்லி சொல்கிறேன். சுப இச்சா, நல்ல விஷயத்தில் ஆர்வம் வரும். நிறைய பேர் வரதே இல்லை. அல்லது இது வேற மாதிரி சொன்ன ஞான நூல் பழகல் அப்படி சொல்லி சொல்லலாம். ஞான நூல்கள்ல ஆசை வரும். சத்சங்கத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, கோயிலுக்கு பார்த்தா மற்றவங்க நிறைய பேர் வரும். ஆனால் உட்கார்ந்து கேட்கறது எவ்வளோ பேருக்கு ஆர்வம் வருது. அங்கே ஞான நூல் பழகல் சொல்ற. ஞான நூல் பழகல் இத்தியாதி விசாரணையா அப்படி சொல்லி முடிச்சிடுறார். சரி, அது சுபேச்சா. 2வது பூமி விசாரணா, கேட்டல். விசாரணை என்கொயரி பண்ணுறது அபவுட் எதை பற்றினா
ஞான விஷயங்களை அறிவின் நூல்களை கற்றல். விசாரணா, சுபேச்சா விசாரணா. அடுத்து தனுமானசி, மூன்றாவது. தனுமானசினா 3 ஆசைகளை விடுதல். ஆமா. அல்லது எதை படிக்கின்றோமோ அதன் மயமாகி விடுதல். சாஸ்திரங்களை படித்த ஆசையெல்லாம் விட்டு ஒடித்த. 4வது மனதில் ஆசைகளை ஆழ பதிய வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா இல்லையா? சத்துவ ஆபத்தி. நல்ல விஷயத்துல மனசு வரணும், அந்த நல்ல விஷயத்தை பற்றிய விஷயங்கள் மனது ஆழத்தில் பதித்துக் கொள்ளுதல். 5வது தத்துவத்தில் மனது ஸ்திரமாகி மித்தையெல்லாம் மறந்து போதல். உண்மை இல்லாத விஷயங்கள்லாம் மனசுல இருந்து விலகியே போச்சு. ஆமா, ஆசையெல்லாம் போயே போச்சு. எதுலையுமே இப்பெல்லாம் பெருசா இல்லைங்க, ஏதோ இருக்குங்க அவ்வளவுதான். அதை பத்திலாம் இப்ப நான் நிறைய நினைக்கிறதே இல்லைங்க. உண்மை புரிஞ்சிடுச்சுங்க, அதெல்லாம் பொருட்படுத்துறது இல்லை. அதுக்கு பேர் அசம்சக்தி. சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, அசம்சக்தி. ஆமா, சத்துவ ஆபத்தி, அப்புறம் அசம்சக்தி. 6வது பதார்த்தா பாவனா. எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, எது உண்மை என்று புரிந்து கொண்டோமோ, அல்லது நமக்கு நம்மை பற்றி எது தெரிஞ்சதோ, எது உண்மை பொருள் என்று அறிந்து கொண்டோமோ அந்த விஷயத்திலே அப்படியே இருத்தல். அதுதான் சொல்ற பதார்த்தா பாவனை. அந்த பொருளிலேயே மனதில் லயித்து இருத்தல். திருப்படியெல்லாம் போயிடுது. காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்கின்ற 3 விதமான வேற்றுமையெல்லாம் போகிறது. இது அர்த்தத்தெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ அறிமுகமாக தான் நம்ம செய்கிறோம். அடுத்து துரியம் சொல்லி சொல்கிறேன். துரியம் சொல்லி சொன்னால் அந்த வஸ்துவிலே நிலைத்து விடுதல். நிர்விகல்ப சமாதின்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் அறிமுகத்தில் வச்சுக்கோங்க, பிற்பாடு நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். சரி, இதற்கெல்லாம் இந்த 7 விதமான பூமி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது எது? பிரம்மம் சொல்லிடுறோம். பிரம்மம் சொல்லிச்சுன்னா எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றிலும் பெரியது. பெருசுன்னு அர்த்தம். பெரியது அனைத்திற்கும் பெரியது. பெரியது எதுன்னு கேட்கிறாரு பாருங்க. பெரியது கேட்கும் ஒரு வெடிவேலோ, பெரிது பெரிது புவனம் பெரிது. கடைசியில் என்னன்னா அம்மா அப்பா தான் பெருசுன்னு சொல்லிடுறோம். பிரம்மம். அப்படி எண்ணிலங்களில் எப்படிப்பட்ட பூமியிலும் சிறந்தது எழுநிலம், அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும். என்னுடைய இந்த நன்னிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏக நாயகனாகிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய குரு ரொம்ப ஒசந்தவர் சொல்லிட்டார். எழுநிலம் சொன்னது எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் சிறந்தது எது? அயோத்தி, மதுரா, மாயான்னா ஹரித்வார், காசி, காஞ்சி இல்லையா என்ற சப்த பூமியிலும் மேலானது. அதுக்கு நம்ம தேசத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாங்க. ஏன் அது 7 வசந்தது சொன்னா, அந்த இடத்துலலாம் விசேஷமான ஞான ஸ்தானங்கள், நிறைய கல்வியை சொல்லித் தருகின்ற ஆத்ம வித்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கஷேத்திரங்களாக இருந்திருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி சைவ சப்தயத்தே மோக்ஷதாயிகா அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகம். அயோத்தியா நமக்கு தெரியும், ராமர் பிறந்த இடம், ராம ஜென்மபூமி. அங்கே நிறைய படித்தவர்கள், அறிஞர்கள் உண்டு. அப்புறம் மதுரா, கிருஷ்ணர் பிறந்த இடம். மாயா, ஹரித்வார், ஹரத்வாரம் சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, கங்கை இருக்காளே நம்முடைய அக்கா தான், அக்கா நம்முடைய தாய். இந்த தேசத்தை வளப்படுத்து. கங்கையை விட்டு, ராமனை விட்டு, கிருஷ்ணனை விட்டு இந்த தேசத்துல எதுவுமே மிச்சம் இருக்க முடியாது. அப்படி ஒரு புனிதம். முதல் சமவெளிக்கு பூமிக்கு வருது அது இருக்காங்க. ரிஷிகேஷ் கூட மலையில தான் இருக்கு, ஹரித்வாரில் தான் கீழே சமவெளிக்கு வருது. அந்த முக்கியமான ஸ்நான கட்டத்துக்கே பேர் மாயா அப்படிதான் பேர் வச்சுருக்காங்க. மாயா என்ற ஹரித்வார் சொல்லி அர்த்தம். காசி இன்னும் கூட நிறைய வித்யாஸ்தானங்கள்லாம் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பண்டிதர்கள்லாம் படிச்சும் இருக்காங்க. காஞ்சிபுரமும் கூட சர்வஜ்ஞ பீட்டம் இருந்த இடம். ஆமாம், அதுவும் வித்யாஸ்தானம் தான். இன்றைக்கு கூட நிறைய மடங்கள், ஆசிரமங்கள், நிறைய பெரியவங்களாம் அங்கே இருக்காங்க. கோயில்களுக்கும் வழிபாட்டுக்கும் குறைவே இல்லை அங்கே இருந்துக்கிட்டு. அடுத்து அவந்திகா, உஜ்ஜயினி, புரி, துவாராவதி சைவ, ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறாங்க. புரி சொன்னா பூரி ஜெகநாத், புரி சொல்கிறோம்ல அது. அங்கேயும் ஒரு சங்கராச்சாரியர் இருக்கார், பூரி சங்கராச்சாரியர் இருக்கார். 4 பீடங்கள்ல.
துவாரகா, அங்கேயும் ஒரு சங்கராச்சாரம் இருக்கா. துவாரகா கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடந்த இடம். இது ரெண்டு சேர்த்தா 8 ஆயிடுது. ஆனால் 7 தான் சப்த தான் சொல்கிறாங்க, 7 தான் சொல்கிறாங்க. ஆகினால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கொள்ளலாம். சரி. ஆக ஞான பூமிகள் என்பது ஆன்மீக சாதனங்களை குறித்து சொல்றது ஞான பூமி. இதில் இன்னும் விசேஷமாக சொன்னால், இந்த எல்லா ஸ்டேஜை விட ரொம்ப உயர்ந்தது, மேலானது, மையமானது சைத்தன்யம். 7 நிலம் அவற்றின் மேலாம் சொல்லிச்சுன்னா அது பிரம்மம், சைத்தன்யம். அதுதான் சொல்கிறேன். அந்த சுத்த சைத்தன்யமாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சுத்த சைத்தன்யம் என்ன தெரியல சுவாமின்னு நூலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக இங்கே பொன்னம்பல சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். இலக்கணையினால், லட்சணத்தினால தன் அனுபூதி மயமான மகா வாக்கியம், ரிக்வேத மகா வாக்கியமான பொருளையே சிந்தித்ததாம். ஒவ்வொரு ஸ்லோகத்தும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தை சொல்லிடுவார் பொன்னம்பல சுவாமி. அழகாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான அதை படிக்க தான் தோணுது. என்னமா விஷயங்களை எவ்வளோ அழகாக புரிஞ்சு அற்புதமான ஒரு ஞான நிஷ்டனாக இருந்திருக்கான். அவர் படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல, ஆனால் எப்படி ஒரு அறிவு அவர் உள்ள இருந்ததுன்னு சொல்லி தெரியுது. பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்தை சிந்தித்ததாக, இதன் மூலமாக பிரஜானம் பிரம்ம அந்த மகா வாக்கியத்தை சிந்தித்து அங்கே சொல்லிடுறார். அவ்வளோ இல்லையா? பேருணர்வே பிரம்மம். ஆமாம், பிரஜானம் பிரம்ம சொன்னால் பேருணர்வே பிரம்மம். இது ரிக்வேத மகா வாக்கியம் சொல்லிடுறார். இந்த முதல் பாடல் மூலமாக பெரிதும் சிந்திக்கப்பட்டது பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியம் என்று அவர் சொல்லிவிடுகின்றார். இன்னொருத்தர் சொல்றார், ஈதனைத்தும் ஆன்மாவே என்ற சுருதியினால் தன்னை வணங்கியதாம். இதம் சர்வம் எது அயம் ஆத்மா என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அயம் ஆத்மா பிரம்மா அது சொல்லலைங்க. ஈதனைத்தும் ஆன்மாவே, இருப்பதெல்லாம் இறைவனே, ஈது அனைத்தும் ஆன்மாவே, இவை அனைத்தும் அந்த ஆத்மாவே இல்லையா? இப்படிப்பட்ட கருத்துக்களை இங்கே சிந்தித்ததாக நாமும் நினைச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்து இந்த பாடலை பார்க்கணுமே. எல்லா நிலைகளுக்கும் ஆதாரமான பிரம்மம் ஆத்மா சைத்தன்யம், என் நிலங்களினும் மிக்க அவற்றின் மேலாம் அவற்றையெல்லாம் வியாபித்துள்ள நுண்ணியதான சுத்த சைத்தன்யம். அல்லது சாதாரணமாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, குருவை சொன்னா, குருவை பற்றி நினைச்சார் சொல்லி அர்த்தம் எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன பண்ணோம்? எங்கள் ஊர் நன்னிலம், அங்கு விசேஷமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாராயண தேசிகர் என்னுடைய குரு. அவர் பிறந்த ஊர் அது. தாண்டவராய சுவாமிகள் குருவையும் பிரம்மத்தையும் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த பாடலை சொல்கின்றார். பதங்கள் போற்றி, அவருடைய திருவடிகளை நான் வணங்கிக் கொள்கின்றேன், போற்றுகின்றேன் சொல்ல அர்த்தம். மேலெழுந்த வாரியா பார்த்தா குருவை வணங்குவதை போல இருந்தாலும் கூட ஆழமாக பார்த்தா மெய்ப்பொருளையே வணங்கியதான். அதோட கூட குருவையும் பிரம்மத்தையும் வேறுபடுத்தி பார்க்கல, ஒன்றாகவே சொல்லிவிடுகின்றார். ஆக இங்க சொன்ன பாடலுடைய 2 வரியும் தெளிவாக வஸ்துவை, அந்த பிரம்மத்தை மெய்ப்பொருளை சொல்லியிருக்கின்றது. நான் வேறு அல்லது ஆத்மா வேறு, பிரம்மம் வேறு, குரு வேறு இல்லை. தத்துவ திருஷ்டியில எல்லாம் ஒன்று தான். சன்னியாசம் கொடுக்கும்பொழுது குரு அப்படின்னு சொல்லி, சொரூப திருஷ்டியில நீயும் நானும் ஒன்று தான், விவகார திருஷ்டியில எல்லாம் வேற்றுமை இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அது புரிஞ்சிருக்கணும். சொரூப திருஷ்டியில நீயும் நானும் ஒன்று தான், விவகார திசையில் இருக்கத்தான் இருக்கு வேற்றுமை. ஆக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், பிரம்ம ஆத்மா ஐக்கியம் சொல்லப்படுகின்றது. எடுத்தோடனே சொல்லிடுறார். உடல் மனம் இந்திரியங்கள் இந்த உபாதி அடிப்படையில் பேதமே தவிர ஈஸ்வர ஜீவனில் உபகித சைத்தன்யத்தின் அடிப்படையில் பேதம் இல்லை. இந்த உபகிதம் உபாதியெல்லாம் புரியலையே சாமி, இது பெரிய உபாதியா இருக்குன்னு கேட்டு வச்சுங்க, நூலுக்குள்ள போகும்போது தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா தெரியலன்னா விட்டுடும். ஆக பிரம்ம ஐக்கியம் சைத்தன்யம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆத்மா என்ற சப்தம் வேறு, பிரம்ம என்ற சப்தம் வேறு, ஜீவன் என்ற சப்தம் வேறு, ஆனால் அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். கட்டாகாசம் மகாகாசம். பானையில் இருக்கிற ஆகாசத்துக்கும் வெளியில இருக்கிற ஆகாசத்துக்கும் ஆகாசத்துல இருந்தா பேதம் இருக்காப்பா? அதை பிரிச்சு வச்ச அந்த பானையோட அடிப்படையில் தானே பேதம் இருக்கு. அதுபோல எங்கு நிறைந்த சைத்தன்யத்துல பேதம் இல்லை. அதை பிரித்து வச்ச வரையறைப்படுத்திய
இந்த உடல்ல தான் பேதம் இருக்கு, உடல் தான் அதை வரையறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பானை இருக்குன்னா அந்த பானைக்குள்ள ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் எங்க இருந்தது, எங்க இருந்தது, அது ஒரு பானையா பண்ணி நான் பண்ணிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆகாசம் எம்டி பிளேஸ் இருந்தது. ஒரு என்ன பண்ணுறோம், 4 செவரை வச்சு மேலே ஒரு செவரை போட அது ஹால் ஆக்கிட்டோம். ஹாலுக்குள்ளே என்ன இருக்குது, ஆகாசம். ஹாலுக்கு வெளியே என்ன இருக்குது, இந்த 4 செவரையும் மேலே இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், பிரித்து வச்சுது எது. அது போல தான் இந்த உடல் ஆனது இந்த எங்கு நிறைந்த ஆத்ம சைத்தன்யத்தை பிரித்து வைத்துள்ளது. அதான் சொல்கிறார். பொற்குடம் மற்குடம், 2 குடத்தில் இருக்கிற ஆகாசத்தில் எதுனா பேதம் இருக்கா? ஆக ஆகாசத்துல பேதம் இல்லை, நாம் தான் பிரித்து வச்சிருக்கோம். ஆக பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தனில். அடுத்த வரி, அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களின் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்று. அடுத்து இங்க ஒரு கருத்து, வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லி சொன்னா 3 ஆசைகளை முழுதுமா இல்லைன்னா கூட கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும், ஆமா விட்டு இருக்கணும்னு சொல்றாரு. என்னென்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஏஷனாத்திரயம், 3 ஆசை சொல்றார். இந்த பெண்ணாசை அல்லது இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் காமனா பொதுவா இருக்கு. பிற்பாடு மண் ஆசை, கொஞ்சம் இடம் வாங்கிட்டு அதோட விடுதா, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். ஒரு வீடு வாங்கினா முதல் ஒரு வீடுக்கே சிரமம், அப்புறம் என்னென்னா இன்னும் 2 3 பக்கத்தில் வருது வாங்கி மேலும் மேலும் வாங்கணும்னு சொல்லி ஆசை நீண்டு கொண்டே போகிறது. பணத்தில் ஆசை போதா, என்னைக்குன்னா போயிருக்கா, அதுவும் போகிறதில்லை, திருப்தி வரலை. இந்த 3 ஏடனை என்று ஒழிந்திடுமோ, இது நடக்குமான முடிவே இல்லாத ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஒருத்தர் கேட்டார், மண்ணுக்கு நாம சொந்தமா நமக்கு மண்ணு சொந்தமா, என்ன பதில் சொல்லுவீங்க? மண்ணுக்கு நாம சொந்தமா, நாம மண்ணுக்கு சொந்தம்? மண்ணுக்கு தான் நாம சொந்தம், நாம மண்ணுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா நமக்கு முன்னது யாரோ வச்சிருந்தார் இல்லையா? தாய்மன்னர் அழகா சொல்லுவார், இறந்தோர் தம் தேசம் என்பார் இந்த பூமியை போராடி. இறந்து போனவங்களும் என் பூமி ஓயம்பூமின்னு சொல்லி செத்து போயிட்டான். புறந்தோறும் தம்மது என்பார். இப்ப இருக்க என்னுடையது என்றான். கடவுள் பாசிருக்கிறாரா, இது என்ன என்னுடையதுடா, யாருடையதும் இல்லை. புறந்தோர் தம் தேசம் என்பார் பூமியை போராடி, இறந்தோறும் தம்மது என்பார் என்னே பராபரமே. அப்ப எதுக்கு இருக்குன்னா, இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு உனக்கு கொடுத்துருக்குற, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ பெருசா போட்டு அலட்டிக்காது. இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னு, அலட்டிக்காதுன்ற, அமைதியாயிரு. ஆக 3 ஆசைகள் போயிருக்குன்னு சொல்ற. பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர். பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடி என்னுயிர் நாதனே. உன்னை நாடுவன் உன்னருள் தூவெளி, தன்னை நாடுவன் தன்னன் தனியனே. தாய்மன்னர் சொல்றார். இதுல என்ன இருக்கு? பொருந்தினர். பொருந்தினர் சொல்லி சொன்ன ஆசை உள்ளவர்கள். இந்த 3ல ஆசை பொருந்தியவர்கள். சாஸ்திர வார்த்தையில் சொன்ன பிரவிற்த்தி மார்க்கத்தவர்கள் அல்லது இல்லறத்தவர்கள், விவகாரத்தில் இருப்பவர்கள். பொருந்தார் உள்ளம் நிவிற்த்தி மார்க்கத்தவர்கள். பிரவிற்த்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு 3 ஆசை பொருந்தி இருக்கு. நிவிற்த்தி மார்க்கம் இதெல்லாம் வேண்டான்னு போனவர்களுக்கு அந்த 3 ஆசை இல்லை இல்லையா? சன்னியாச மார்க்கம்னா என்னென்ன, அந்த 3 ஆசை விட்டவங்களுக்கு தான் சன்னியாசிகள் சொல்லி சொல்றாங்க இல்லையா? பெண் ஆசை, புத்திரன் ஆசை இல்லையா, வியுத்தா, இதெல்லாம் நீக்கி விட்டு ரொம்ப அழகா சொல்றது பிருகதாரண்ய உபநிஷத். பிராமணாக சன்னியாசிகள், அங்கே பிராமணாகனா சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாங்க. பட்டினத்தார் பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊர்லயே பசிக்கு சாப்பாடு. பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய வைர வியாபாரி. ஆமா, தாய்மன்னரும் அப்படிதான், முதலமைச்சரா இருந்தா. ஆக இந்த உலகத்தில் 3 ஆசைகள் பொருந்தியவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய உள்ளத்திலும் அவருடைய மனசிலும் 3 ஆசைகள் பொருந்தாதவர்கள் இல்லவே ஆசையற்றவர்கள், ஆசை உள்ளவர்கள். இந்த 2 பேர் உள்ளவும் என்னவா இருக்கான்? உள்ளந்தனில், உள்ளத்திலே, அந்தரத்தில், உள்ளம் தனில். உள்ளம் என்றால் இங்க ஆகாசம் சொல்லி எடுத்துக்கலாம். ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் உள்ளம் அந்த கரணத்து. அதாவது அவங்க உள்ளத்துல ஆசைகள் நிரம்ப பெற்ற ஒரு இடத்திலும் ஆசைகள் நீங்கிய ஒரு இடத்திலும் என்ன இருக்குன்னா சாட்சியாக அந்த சைத்தன்யம் தான். பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் உள்ளந்தனில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். சாட்சி மாத்திரமா அது இருந்துகிட்டு இருக்கான். அதுதான் 2 பேருக்கும் பொதுவா இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் இருக்கு.
உள்ளந்தண்ணில் அந்தரத்தில் ஆகாசத்தில் அல்லது ஹிருதய ஆகாசத்தில், உள்ளமாகிய ஆகாசத்தில் என்று பொருள். இங்க உள்ளந்தண்ணில் அந்தரத்தில் அதை சேர்த்து தான் படிக்கணும், தனித்தனியாக படிக்கக்கூடாது. உள்ளந்தண்ணில் அந்தரத்தில் சொல்லி சொன்னா ஹிருதயமாகி நம்முடைய மனதாகி ஆகாசத்தில் எல்லாவற்றுக்கும். இப்போ ஆகாசம்னா ஒரு அர்த்தம் சொல்ற, ஆகாசம்னா எல்லாவற்றுக்கும் இடம் தருது எதுவும், அதுக்கு பேர் தான் ஆகாசம். அவகாச பிரதாத்ரு ஆகாசம், இது லட்சணம், ஆகாச லட்சணம். எல்லாத்துக்கும் இடம் தருவது எதுவும் அது ஆகாசம் இல்லையா. நம்ம வீட்டுக்கு இடம் கொடுத்துருக்கு, எல்லார் வீட்டுக்கு இடம் கொடுத்துருக்கு இல்லையா. எல்லாம் எதுல இருக்குன்னா ஆகாசத்தில் தான் இருக்கு. நம்ம எல்லாம் எங்க இருக்குன்னா ஆகாசத்தில் தான் இருக்கு. நம்மள என்ன இருக்குன்னா ஆகாசம் இருக்கு. அப்பதானே ஒரு மணிக்கு என்னன்னா பசி எடுக்குது, ஆகாசம்லாம் பசி எடுக்குமான்னு. அப்புறம் அந்த ஆகாசத்தை என்ன பண்றோம், நிரப்புறோம். ஒருத்தருக்கு சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. ஆமா. அப்புறம் இன்னொரு இடத்துல ஆகாசம் இருக்கு, அது எங்க இருக்கு, நம்முடைய எல்லா ஹிருதயத்திலும் அங்குஷ்ட பிரமாணம், இந்த கட்ட வரல அளவு இருக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கு ஆகாசம். அப்பதான் என்ன ரத்தம் போறது வெளியே வருது, பம்ப் பண்றது. வயிற்றுல ஆகாசம் இருக்கு. இங்க இருக்கக்கூடாது, ரெண்டுத்துல இருக்கலாம், இங்க இருக்கக்கூடாது ஆகாசம். ஆகாச லட்சணம் என்னன்னா அவகாச பிரதாத்ரு ஆகாசம். இடம் எது, எல்லாத்துக்கும் இடம் தருது. இந்த அண்ட சராச்சரம் பூமிகள் என்னென்னலாம் சொல்றோமோ இதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா ஆகாசம். ஆகாசம் எது இடம் தருதுன்னா ஆகாசம் இன்னொரு ஆகாசம் இடம் தருது. ஆகாசம் முடிவே இல்லை, எண்ட்லெஸ். ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். ஜீவ சாட்சி சொல்லி சொன்னா இங்க சிதாபாசம் சொல்லி சொல்றார். சிதாபாசம் என்னன்னு அப்புறமா பார்ப்போம். ஆக ஜடமாகிய இருதயத்தில் இருக்கின்ற பிரதிபிம்ப சைத்தன்யம், அதுதான் சிதாபாசம் உணர்வு. அதற்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிம்ப சைத்தன்யம் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கின்றது. அது எப்படி இருக்குன்னா அதோடு எதனோடும் தொடர்பில்லாததாக இருக்கின்றது. மாத்திரம் சொல்லி சொன்னா எதனோடும் சம்பந்தப்படவே இல்லை, எதோடு ஒட்டிக்கிறதே இல்லை. அப்ப ஆசை எல்லாம் யாருக்கு இருக்கு, ஜீவர்களுக்கு தான் இருக்கு. ஜீவனுக்கு தான் மண் ஆசை இருக்கு, பொன்னாசை இருக்கு, பெண் ஆசை இருக்கு, எல்லா ஆசையும் இருக்கு. இதுல ஒரு ஜீவனுக்கு இருக்கு, ஒரு ஜீவனுக்கு இல்லை. ஆசை உள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, ஆசை இல்லா ஜீவனாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் சாட்சியாக இருப்பது எதுவோ அது அந்த சைத்தன்யம். சர்வ ஜீவ சாட்சின்னு சொல்லிடுறார், அழகான வார்த்தை. ஏகோ தேவகா சர்வ பூதேஷு பூடகா, ஏகோர் விஷ்ணுர் மகத் பூதம் பிருதக் பூதான் அநேக இல்லையா. அது போல ஏக்கமாக ஒன்றாக தான் அவர் இருக்கிறார். ஆக தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமா, அசங்கமா, எதனோட தொடர்பு இல்லாததாய், ஆனா அதுதான் சாட்சியா இருக்கு. சில நேரத்துல நாம சில காட்சிகளை பார்ப்போம், சாட்சியா இருந்து பார்க்குறப்ப நினைப்போம், ஆனா சிலதெல்லாம் நம்மளை பாதிக்க செய்யறது இல்லையா. ஆனா அவருக்கு அப்படி இல்லையா. விசாரம் செய்து பார்த்தா நாம என்ன சாட்சியா தான் இருக்கோம், ஆனா சில நேரத்தை பாதிக்கப்படுறோம். அவர் எதுலையுமே பாதிக்கப்படுறது இல்லைன்னு சொல்லி சொல்றார். அந்த பிரம்மம் ஒரு பொழுதும் எதனாலும் பாதிக்கப்படுவதே இல்லை. தாக்கர நிற்கும் சமர்த்தன் தாய்மனர் சொல்வார். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல்லா அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன். எதிலையும் பாதிக்கப்படாத, தாக்குதல் பெறாம இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் யார், அந்த பிரம்மம். ஆகவே ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். ஆனால் எப்படி இருக்கான்னா இமைப்பொழுதும் நீங்களே நாம சொல்லுவோம், நான் பார்த்தேங்க, நீங்க பார்க்கல, நான் பார்க்கல, நல்ல காலம் நான் பார்க்கலன்றோம். ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார், சாட்சியா இருக்கார், எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அதை சிந்திக்கத்தக்கது தொழில் தாய்மனர் சொல்லி சிந்தின்னு சொல்லி சொல்றார். ஆக பரம்பொருளை எங்கெல்லாமே நம்ம தேடுறோமா, ஆனா எங்க இருக்காருன்னா தேடி தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டு, தேடி என்னுள்ளே கண்டு. வேற எங்கே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளே தான் இருந்து கொண்டு இருக்கிறார். சரி, பார்த்த பிற்பாடு என்ன, தேடல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆமா, தேடுதல மற்ற இடம் நிலை என்ற மௌனியை சித்தாந்தம். ஆகவே என்னவா கடைசியில அவர் சொல்லிட்டார், எங்கெங்கேயோ தேடி கடைசியில் அது நீ தாம்பா அதுன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு இவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த விசித்திரத்தை செய்தது யாருன்னா குரு. அப்படி நினைக்கும் போது அவர் பார்க்கும்போது, அப்ப பெரிய ஒரு விசித்திரம் பண்ணிட்டியே, நான் அதுவா இருக்கணி செய்சித்திரம் மிக நன்று கான். யார் பார்த்து சொல்றார், எந்தை வடவாள் பரம குருவாழ வாழ அருளிய நந்தி மரபு வாழ என்றடியர் மனமகிழ வேதாகம துணிவு இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே வீறு சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே
மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் ஒரு மௌன குரு. பெரிய ஒரு சித்திரத்தை பண்ணார். எங்கெங்கே தேடி எங்கெங்கே அலைஞ்சு எங்கெல்லாம் தேடுவதை பண்ணி கடைசியில் பார்த்தா நீ தாம்பா அதுவா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்? அமைதி அடைய செய்து விட்டார். நீ செய்சித்திரம் மிக நன்றுக்கா. சரி, ஆக பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்து ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. போற்றி என்றால் வணங்குதல், வாழ்த்துதல். ஆமாம், என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம் கும்பிடுறாங்க, சில பேர் கிராமங்களில் சொல்லுவாங்க கும்பிட்டுக்கிறாங்க. கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன் மனக்குறையெல்லாம் தீர்மன்னம் மறுமலர் எடுத்து நிறுத்தாலை அச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது என்னால். மந்திர குருவே யோக தந்திர குருவே. குருவை பற்றி சொல்றார். நான் உங்களை வணங்கியவனாக இருக்கின்றேன், வணங்கிக் கொள்கின்றேன். பொன்னம்பல சுவாமிகள் அழகா சொல்றார், சீர்பாதங்களுக்கு நமஸ்காரம் என்றவாறு அழகா சொல்றார். பதங்கள் போற்றிய சீர்பாதங்கள், அந்த பாதங்கள் தான் சீர்பாதம். என்ன, எனக்கு செழுமையை கொடுத்தவன், என்னை சீராக்கியவன், நேராக்கியவன், ஒழுங்காக்கியவன், முறைப்படுத்தியவன், ஞானத்தை கொடுத்தவர் இல்லையா? அதனால சீர்பாதங்களுக்கு நமஸ்காரம். நிறையா பார்க்கணுன்னா பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார். பெண்ணாசை பொன்னாசை முதலிய எல்லா ஆசைகளையும் பொருந்தின ஞானிகளும் அதை பொருந்தின அஞ்ஞானிகளும் அந்த ஆசைகள் இல்லாத பொருந்தாத ஞானிகளும் அவருடைய உள்ளங்கள் அந்த கரணத்தில் அந்தரத்தில் தாரதமியமான மறுக்குடம் பொற்குடம் இல்லையா, ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் எப்படி இருக்கின்றது அது போல தாரதமிய மர அவகாசம் கொடுப்பதற்காக மாத்திரம் நிற்கக்கூடிய ஆகாசத்தை போல ஜீவ சாட்சி மாத்திரமா நிற்கின்ற ஏகநாயகன் அகண்டைக ரச ஏக அப்ப சொல்ல அகண்ட ஏக ரசனானன்னு சொல்லிடுவார். இந்த வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துவார் பொன்னம்பல சுவாமிகள். அகண்ட ஏக ரசனானு சொன்னா கண்டம் சொன்னா பிளவுபட்டது, அகண்டம் என்ற பிளவுபடாதது, வேற்றுமை இல்லாதது, டிவிஷன்லெஸ்ன்னு சொல்றார். வேற்றுமையே இல்லாதது அந்த சிவபெருமானுடைய பதங்கள் போற்றி சீர்பாதங்களுக்கு நமஸ்காரம். சிவபெருமான்னா இங்கே சூளதாரி அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை, மங்களம் அல்லது சிவம் அல்லது பிரம்மம் சொல்லி அர்த்தம். ஆக முதல் ஸ்லோகத்திலே தத்துவத்தை சொல்லிடுறார். எல்லார் மனதிலும் உள்ள சைத்தன்யத்தை நான் நினைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். சர்வ ஹிருதய அதிஷ்டான சைத்தன்யத்தை நினைத்துக் கொள்கிறேன். எல்லார் ஹிருதயத்திலும் இருப்பது அது ஒன்று தான். ஆக இது பிரம்ம அனுசந்தான ரூப மங்கள ஸ்லோகம் சொல்றார். அல்லது ஆத்ம அனுசந்தான மங்கள ஸ்லோகம் சொல்லலாம், அல்லது ஆத்ம பிரம்ம அனுசந்தான என்றெல்லாம் இதை எப்படி ஒன்றா சொல்லலாம். இதெல்லாம் விசேஷமாக சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க. நாம் தெரிஞ்சுக்குவோம். கடவுள் வாழ்த்து அந்த பிரம்மத்தையும் குருவையும் சேர்த்து வணங்கிவிட்டார். குருவையே பிரம்மமாக பிரம்மத்தையே குருவாக நினைத்து வணங்கினான்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கலாம். அனுசந்தானம்னா மறுபடியும் நினைத்தல் அப்படி சொல்லி அர்த்தம். எல்லாருடைய சரீரத்திலும் சமஸ்த ஜீவராசிகளும் வியாபித்துள்ள அந்த சைத்தன்யத்தை நினைக்கின்றது. ஏன் சொல்கிறேன் இந்த வார்த்தையிலன்னா, இந்த வார்த்தைகள்லாம் அவர் உரையாசிரியர் சொல்லியிருக்கா. அதுக்காக ஒரு உரையாசிரியருக்கு நாம் அந்த வார்த்தைகள் சொன்னால் ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கின்றது அந்த வார்த்தை சொல்கிறோம். ஆக இந்த பிரம்மத்தை நமஸ்காரம். அடுத்து ஒரு கருத்து சொல்கிறார், பிரம்மம் இருக்கே அந்த பிரம்மத்தை நம்ம நமஸ்காரம் பண்ண முடியுமான்னா, ஆகாசத்து மாலை போட முடியுமா? அப்போ பிரம்மத்தை நமஸ்காரம் பண்ண முடியுமான்னா, அங்கே பிரம்மன் நான் தான் தெரிஞ்ச பிற்பாடு அங்கே ரெண்டாவது ஆள் இல்லையே. ரெண்டாவது ஆள் எங்கே இருக்கு? இருக்குது ஒரு ஆள் தான். வணங்கத்து இன்னொரு ஆள் எங்கே இருக்கு? இது ஒரு பாவனை தான் இல்லையா? ரெண்டாவதாக ஒரு ஆள் இல்லாதப்போ நமஸ்காரம் செய்ய அங்கே ஆளே கிடையாது. ஏன் வணங்கினா அதுக்காக நான் இனி வணங்க மாட்டேன் சொல்லிட வேண்டாம். புரிஞ்ச அஜ்ஞான திருஷ்டியில் லௌகிக திருஷ்டியில் வணங்குதல் நிகழ்கின்றது. வணங்குவதாக நாம் கருதி கொள்கின்றோம். ஆக பாயிரம் சொன்னாலே சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் என்னென்ன சொல்லியிருந்தால் அது பாயிரம், அது எப்படி நமக்கு பிரயோஜனம் என்பதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.